ஹாய் டியர், டுடே நம்ம மை சிஸ்டர் ஹஸ்பண்ட் டே உப்பா எஃப்எஃபோட 2வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் இதோட முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் டே 2 பேரும் பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வ கோவிலில் வந்துட்டு ஒரு மலையடி வாரத்தில் இருக்கும். அங்கே போயிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ரிட்டன் போகும்போது சிம் வந்துட்டு அழுதுருப்பான். அவனுக்கு ரொம்ப அழுதா மூச்சு திணறல் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அவனை ஓடி போய் எடுத்துக்கிட்டு அப்படியே 2 பேரும் இப்போ ஒரே காரில் போகும்போது அவன் என்றைக்குமே உங்களை வந்துட்டு அம்மானெலாம் கூப்பிட்டது கிடையாது. லைக் நீங்கள் அவனை நல்லா பார்த்துக்குவீங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அந்த காரில் போகும்போது டேக்கிட்ட அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு காட்டியிருப்பான் உங்களை. ஸோ 2 பேரும் ஒரு மாதிரி எமோஷ்னலாக அந்த இடத்துல கார் நிறுத்திட்டு பார்த்துட்டு இருக்கிறதோட முடிச்சிருப்போம். ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக விமி எஃப்எஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கண்ணு முடிக்கோங்க, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது பார்த்தீங்கன்னா சிம் அப்படியே உங்களை கை காட்டி அப்பா அம்மா அப்படிங்கிறான். அவன் குழந்த அந்த அளவுக்கு அவனுக்கு பேச்சே வராது. பட் இருந்தாலும் அம்மா அப்பா இதை மட்டும் சொல்லுவான். இதை பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து சொல்கிறான். ஏன் நீங்கள் ஒரு மாதிரி எமோஷ்னலாக இதை பார்க்குறீங்கன்னா, குழந்தை வந்துட்டு இதுக்கு முன்னாடி அம்மாங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டான், அப்பா மட்டும்தான் சொல்லுவான். நீங்களும் அடிக்கடி அவன் வீட்டில் போயிட்டு அவனை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. பட் அவனுக்கு சின்ன பையங்கனால சித்தின்னு கூட வாயில் வராது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அம்மானு கூப்பிட்றான், அதுவும் உங்களை தான் கூப்பிட்றான். அதனால தான் ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு, ஆமாம் நான் தான் அவனோட அம்மா, மன்னிச்சுக்கோ, நான் உனக்கு சித்தி இல்லை, உனக்கு நான் தான் அம்மா, நான் தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு உங்களோட அக்காவோட ஃபோட்டோ இருக்குல்ல, சாராவோட ஃபோட்டோவை அப்படியே ஃபோனில் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்படி நீங்கள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுகவும் டேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா கண்ணிலேருந்து தண்ணி வருது. பட் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் டக்குன்னு அந்த பக்கம் திரும்பிட்டு காரை எடுத்துடுவார். ஸோ இப்படியே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிட்டன் மறுபடியும் வீட்டுக்கு போகிறீங்க. டேவோட வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடுவீங்க. அங்கே போயிட்டு அப்படியே காரை நிறுத்திட்டு வா உள்ள போகலாம் அப்படிங்கிறாரு. வரமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போகலான்னு வரும்போது பின்னாடி ஒரு கார் பயங்கர ஹார்ன் அடிச்சிட்டு வருது. 2 பேரும் கரெக்டாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட அம்மா அவரோட அம்மா அந்த சொந்தக்காரங்க எல்லாம் இருந்தால் நில்லுங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, டேய் முன்னாடி விட்டா இப்படி தான் உடனே கூட்டிகிட்டு போவியா? கல்யாணம் ஆகிட்டு மொதல் தடவை 2 பேரும் ஒன்றா வரீங்க குழந்தைங்க கூட, இப்படி தான் முன்னாடி போவீங்களா? இருங்கடா ஆரத்தி எடுத்து வரேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மாவும் அவரோட அம்மாவும் உள்ளே போயிட்டு ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வந்து குழந்தைக்கு உங்களுக்கும் டேக்கும் வச்சு விடுறாங்க. அப்போது சிம் பார்த்தீங்கன்னா உங்கள் காதை பிடிச்சி கடிச்சிக்கிட்டே இருக்கிறான். நீங்களும் சும்மா இருன்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. இப்போது உங்களோட அம்மா உங்களோட சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் இங்கே இருக்காங்களா? எல்லாத்துக்குமே கடையிலேருந்து சாப்பாடு சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் சாப்பாடு வந்துடுது. அங்கேயே வந்துட்டு மொட்டை மாடியில் மேலே இருக்குள்ள மொட்டை மாடி, அங்கே வந்துட்டு பந்தல் மாதிரி போட்டு எல்லாத்துக்கும் அங்கே தான் சாப்பாடு வைக்கிறாங்க. இப்போது எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா 1 by 1 ஓகே வைன் பத்திரமா இரு, எதனாலும் கால் பண்ணு, அப்புறம் அடிக்கடி வீட்டு பக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. அம்மாவும் வந்துட்டு பத்திரமா இரு என்ன அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நீயும் பார்த்துரு, அடிக்கடி வா, நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, அப்பட்டே இருந்துட்டு எங்கே போகிறீங்க அத்தை அப்படின்னு கேட்குறாரு. வீட்டுக்கு தான்ப்பா கிளம்புறேன், அப்புறம் பொண்ணை பார்த்துக்கோ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்ல, நான் பார்த்துக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. இவர் இப்படி கேட்கவும் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்க, அவரோட அம்மாவும் என்னடா பேசுகிறேன்னு சொல்லி அவங்க அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உங்களோட அம்மாவும் தான் என்ன அப்படின்னு கேட்க, நீங்கள் இருக்கும்போது நான் ஏன் பார்த்துக்கணும், நீங்களே உங்கள் பொண்ணை பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாரு. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, நான் எப்படி இங்கே பார்த்துக்க முடியும், நீங்கள் தானே இனி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தயங்கிட்டு சொல்ல, அப்போ டேந்துட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க, இனிமேல் இங்கே தான் இருக்கணும், இங்கேயே இருங்க, புரியுதா, எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படிங்கிறாரு. இல்லைப்பா அதெல்லாம் சரிப்பட்டு வராது, நான் வீட்டுக்கு போகிறேன், நான் இன்னொரு நாளைக்கு பேசலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்க, அத்தை நில்லுங்க அப்படிங்கிறாரு. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவை திரும்பி கேட்க, நீங்களும் பார்த்தீங்கன்னா என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போ நீங்களும் உங்கள் அத்தையும் ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கா. தேர்ந்துட்டு எங்கத்தான் போகிறீங்க, அந்த வீட்டில் இனிமேல் நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கணும், உங்களால் அங்கே இருக்க முடியுமா, இல்லை உங்களை அப்படி தனியாக விட்டுட்டு இவ தான் இருப்பாளா, சும்மாவே மூச்சுக்கு 3 தடவை அம்மான்னு புராணம் பாடுவா, இப்போ நீங்கள் அங்கே தனியாக இருந்தால் இவளும் இங்கே நிம்மதியாக இருக்க மாட்டா, இவன் நிம்மதியாக இல்லைனா என் அம்மா நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, என் அம்மா நிம்மதியாக இல்லைன்னா இங்கே என்னாலும் இருக்க முடியாது, ஸோ நீங்கள் இங்கேயே இருங்க, எல்லோரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வருமா, நான் வீட்டுக்கு போகிறேன், நான் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல, உங்களோட அத்தை பார்த்தீங்கன்னா ஏங்க பூஜாம்மா அவன் தான் சொல்கிறான்ல
நானே இதை உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், ஆனால் எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அதனால தான் அமைதியாக இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, அவனே கேட்டுட்டான். எனக்கும் இதே தான் தோணுச்சு. எல்லாரும் ஒன்றாவே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களும் அம்மா இங்கேயே இருந்துக்கிறியா அப்படின்னு கேட்பீங்களா? ஏய், அவங்க தான் சொல்கிறாங்கண்ணா, உனக்கு என்ன? அதெல்லாம் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அதே வீட்டில் இருக்க முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும் பின்னாடி சடனாக, அதாவது வீட்டு வாசல்லேருந்து ஒரு வாய்ஸு, டே மச்சான், என்னடா இத்தனை இருக்குது? 2 ஆள் தங்குற வீட்டுக்கு இவ்வளோ ஜாமானா? எப்பா சாமி, முதுகு உடஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம். என்னன்னு பார்த்தா ஜாக்கு தான். டேவும் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சா அப்படின்னு கேட்க, ஆமாம் சாமி, எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே எனக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு, சுத்தமாக முடியல. ஆமாம் இந்த ஒயினு, உனக்கு என்ன? 2 பேர் தான் இருக்கிறீங்க, 2 பேத்துக்கு இவ்வளோ திங்ஸ் வாங்கி வச்சுருப்பீங்களா? சாமி கடவுளே, இவளோட ட்ரெஸ்ஸு, ஐயோ இந்த வேட்ரை பார்த்தா ஒரு துணி கடையே வைக்கலாம்டா. நல்ல வேலை, இத்தனை ட்ரெஸ் இவளுக்கு ஏற்கனவே இருக்குது, நீ எதுவும் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன்டா மச்சான் அப்படின்னு சொல்ல, அவளும் சிரிச்சுட்டு சரி தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்ல, என்னது எங்கள் வீட்டில் இருக்க திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கேட்க, நான் எல்லாமே ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், அதனால தான் எல்லாம் இங்கே கொண்டு வர சொல்லிட்டேன். நீங்கள் இனிமேல் அங்கே தனியாக இருக்க வேணாம், அங்கே எதுக்கு ரெண்ட் வேறு தனியாக கொடுத்துட்டு இருக்கிறீங்க, எல்லோரும் இதே வீட்டில் ஒன்றா இருக்கலாம். உங்களுக்கு இங்கே எங்கள் கூட இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தால் நீங்கள் தனியாக ஒரு ரூமில் கூட இருந்துக்கோங்க. ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் தனித்தனி ரூம் இங்கேயே இருக்குது, ஓகேவா? ஆனால் ஒன்றா இருக்கலாம். எனக்கும் அம்மா மட்டும்தான், இவளுக்கும் அம்மா மட்டும்தான், ஸோ ஒன்றா இருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கவும் உங்களோட அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டு போயிட்டான் ஜாக்கும். அப்போது அவங்களும் சரிப்பா, உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, எது என்னோடய ரூம் அப்படின்னு கேட்க, நீங்களும் அம்மாவும் கீழே இருங்க, ஏன்னா கீழே நீங்கள் பொழுதுனிக்கும் மேலே படிக்கட்டு ஏறி வர முடியாது, முட்டி வலி இருக்குது. ஸோ 2 பேரும் கீழே ஆளுக்கு ஒரு ரூமில் இருங்க, ஒன்றா இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அப்புறம் நாங்கள் மேலே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்கள் திங்ஸ் எல்லாமே இருக்குல்ல, எல்லாம் அங்கங்கே எடுத்து எல்லோரும் கரெக்டாக வச்சுட்டு இருக்காங்க. சிம் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக தூங்கிட்டு இருக்கிறான். நீங்கள் அவனை அப்படியே தொட்டில் போட்டுட்டு அப்படியே அவனை ஆட்டிக்கிட்டு இருக்க, அவனும் அழகாக தூங்கிட்டு இருக்கான். ஸோ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே நைட் ஆகுது. அப்போது உங்களோட அம்மா வந்துட்டு, பையன் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்க, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, இந்நேரத்தில் இருக்க எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ உங்களோட அத்தையும் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, இது உனக்கு நல்லா இருக்கும், அப்புறம் இந்தான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஜடையெல்லாம் பின்னி பூவெல்லாம் வச்சு மேலே விடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அத்தை அப்படிங்கிறீங்க. போடா போ, பையனை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல, இல்லை நானே அவனை பார்த்துக்கிறேன், என்கிட்டயே கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அட இன்னைக்கு போ, அப்புறமா நீ பார்த்துப்பியாம்மா அவனை, இப்போ இன்றைக்கி நாங்கள் பார்த்துக்குறோம், தூங்கிட்டு தானே இருக்கான், அது தானே நீ வருவியாம்மா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் அனுப்பி கொடுக்குறாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குறதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே மேலே போகிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹெசிடேட்டாக இருக்குது. என்னட்டு ஏன் இப்படி பண்ணுறாங்க? நான் எப்படி மாமா மூஞ்சில் முழிப்பேன்? அதுவும் இந்த காலத்தில் நான் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்கல, இதெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெகத்தை போட்டு கடிச்சு துப்பிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி சோகமாகவே இருந்திருப்பீங்க, ரொம்ப மெச்சூர்டான பொண்ணு, அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு அந்த பழைய ஒயின் உள்ளே வந்துட்டுருக்கா அப்படின்னு நெகத்தை கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்க, அந்த பக்கம் இருந்து தேவும் உள்ளவா அப்படின்பாரு. போச்சு, பார்த்துட்டாரா என்ன? ஐயோ எப்படி போகிறது, இவர் என்ன இவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு அப்படியே பேன் போயிட்டுருக்க, டோரை லாக் பண்ணு அப்படிங்கிறாரு. அப்படிங்களா? இல்லை, தூங்கணுன்னா டோரை லாக் பண்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடுது. ஐயோ இப்போ நான் என்ன சொன்னேன், அவள் தப்பாக புரிஞ்சிட்டாலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படி நகத்தை கடிச்சிட்டு துப்பிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் என்ன வேறு, ஏன் இப்படி இருக்காங்க, எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய்ட்டு அப்படியே லாக் பண்ணிட்டு வந்து அப்படியே அந்த பால் சோம்பு கொடுப்பாங்கள்ல, அதை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து டேக்கு முன்னாடி 2 கையிலையும் பிடிச்சிக்கிட்டு நீட்டிட்டு நிற்கிறீங்க. அவரும் அப்படியே உங்களை அண்ணாந்து பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு. பால் அத்தை கொடுக்க சொன்னாங்க, அம்மாவும் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, எனக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம்மா அப்படின்னு சொல்லுவீங்களா? ஓ சரி கொடு அப்படின்னு சொல்ல, இந்தாங்க பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறீங்க. இதோ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அந்த பாலை வந்துட்டு அப்படியே கையில் வாங்குவார். இப்போது அப்படியே 2 பேரும் வந்துட்டு பார்த்துக்கிறீங்க. ஸோ அப்படியே ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகுது. என்ன அப்படின்னா, இவங்களுக்கு அதாவது டேக்கும் சாராக்கும் கல்யாணம் ஆன புதுசில் இதே மாதிரி தானே இருந்திருக்கும். நீங்கள் இதே வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. அப்போது என்ன பண்ணியிருப்பீங்கன்னா,
சாராவை ஒரு பக்கம் அழகாக ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் அவள் காலையில் கட்டின சாரீ வந்துட்டு கழட்டியிருப்பாங்களா, அதே சாரீ எடுத்து கட்டிக்கிட்டு அவளுக்கு முன்னே இந்த பால் சம்பை தூக்கிட்டு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்படி வந்தால் எப்படி இருக்கும், அக்காவை இப்படி தானே கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியும் அரைகுறையாக ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு தான் வந்திருப்பீங்க. நல்லா கூட கட்டியிருக்க மாட்டீங்க. அப்படியே அரைகுறையாக சுற்றி அப்போது அந்த பால் சம்புக்கு பதிலாக கையில் வந்துட்டு ஒரு தண்ணி சம்பு தூக்கிட்டு அப்படியே நேராக டேவோட ரூமில் வந்து கதவு தட்ட அவரும் திறந்துருப்பார். சாரான்னு சொல்லிட்டு ஆசையாக திறந்தா நீங்கள் அவர் உங்களை பார்த்துட்டு பேக்கு இங்கே என்ன பண்ணுற, அது என்ன இந்த கோலம் அப்படின்னு சொல்லி கேட்க உள்ளே போங்க அப்படிம்பீங்க. அப்படிங்கிறாரு. உள்ளே போங்கங்க அப்படிம்பீங்களா. சரி என்ன போ அப்படின்னு கேட்குறாரு. இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டு அந்த சொம்பு கொடுக்க அவருக்கு செம்ம சிரிப்பாக இருக்கும். என்ன பண்ணிட்டுருக்குற அப்படின்னு கேட்க பால் அம்மா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெகத்தை கிடைக்குவீங்க. ஸோ சின்ன வயசில் இதெல்லாம் பண்ணியிருந்திருப்பீங்க. அப்போது அவரும் வந்துட்டு நீ எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்த, உன் அக்கா தானே கொண்டு வரணும் அப்படிங்க. மாமா இப்போ என்ன, அக்கா கொண்டு வந்தா என்ன, நான் கொண்டு வந்தா என்ன, எவ்வளோ படம் பார்த்துக்கு தெரியுமா, இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ ஒன்றும் தப்பு இல்லை, நானே கொண்டு வந்து கொடுத்தா என் அக்கா கொடுத்த மாதிரி இந்தாங்க பால் இல்லை தண்ணி தான் இருக்குது குடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்ல. சரி இதுக்கப்புறம் என்னன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்க, இதுக்கப்புறம் என்ன, லைட் ஆஃப் பண்ணிட்டு 2 பேர் தூங்கணும். உங்கள் கூட என்னால் தூங்க முடியாது, ஏன்னா எனக்கு தனியாக தூங்கினா தூக்கம் வரும். ஸோ நான் வெளியே போய் தூங்குறேன், நீங்கள் என் அக்கா கூட தூங்குங்க, அதுதான் இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சு போச்சு, என் அக்காவை தொல்லை பண்ணக்கூடாது சும்மா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிருப்பீங்க. இப்போ 2 பேத்துக்கும் அதுதான் ஞாபகம் வருது. ஸோ அப்படியே அவரும் அதை வாங்கும்போது லைட்டாக அவருக்கே சிரிப்பு வந்துடும். அப்போ நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஐயோ என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குமா என்ன, கனவு கூட நான் கண்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டே இருப்பீங்களா. உட்காரு அப்படிங்கிறாரு. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவீங்களா. உட்கார் பரவாயில்ல அப்படிம்பாரா. நீங்களும் உட்காந்துக்கிறீங்க. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். உனக்கு நிஜமாகவே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறது ஓகேவா வயன் அப்படின்னு கேட்க, ஏமாம்மா இப்போ கேட்குறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் முன்னே கேட்கணும்னு நினச்சேன் ஆனால் முடியலை, உனக்கு நிஜமாகவே ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. ஏன் உங்களுக்கு ஓகே இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. கேட்டதுக்கு பதில் என்றைக்குமே சொல்ல மாட்டியா, ஒரு கேள்வி கேட்டால் அதே கேள்வி என்ன கேட்குற அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இதுக்கான பதில் இப்போது இல்லையே அப்படிங்கிறீங்க. இல்லைண்ணா இல்லாமையே ஏன் ஒத்துக்கிட்ட, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லியிருக்கலாம்ல, நானும் ஃபோர்ஸ்லாம் பண்ணவே இல்லையே அப்படிம்பாரா. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணலை பரவாயில்ல, ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா, நான் உங்களை கல்யாணம் பண்ணலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் சைலண்டாக பேசிட்டு இப்போ சட்டுன்னு நல்லா எந்திரிச்சு உட்காந்து அவரை பார்த்து அவர் மாதிரி பேசுகிறீங்க சத்தமாக. அவர் அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு. என்னடா நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறி பேசுகிறான்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க, நீங்களும் சொல்லுங்கள் என்ன நடந்திருக்கும் தெரியுமா அப்படிங்கிறீங்க. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு அவர் கேட்க, அதுவா கேளுங்க, இப்போது சிம்சிம்க்கு 2 வயசு தான். என் அக்காவும் இல்லை, நீங்களும் சின்ன வயசு. அப்போது என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு வேறு ஒருத்தங்க கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வேறு ஒருத்தி இங்கே வந்ததுக்கப்புறமா என்னோடய பையன், என் அக்கா பையன், ஆனால் அவன் என் பையன்தான் புரியுதா, என்னோடய பையனை கொடுமைப்படுத்தியிருப்பா. அப்புறம் நீங்கள் பொண்டாட்டின்னு அவள் பின்னாடி போயிடுவீங்க. அப்போது கஷ்டப்படுறது யார், இவன் தானே. அதனால தான் என்னால் இவன் கஷ்டப்படுறத பார்க்க முடியாது, யோசிச்சு பார்த்தேன். அதனால தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனது ஆகட்டும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, பிடிக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு சிம்சிமோட லைஃபு அவனோட ஃப்யூச்சர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறீங்க. ஹேய் உனக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, இதுக்காக தான் ஒத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் வேறு எதுக்கு, அவனை பார்த்தீங்கல்ல, அவனை யாராலையும் நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்க முடியாது. சொல்லப்போனால் என்னோடய அக்கா சாகிறதுக்கு முன்னாடி கூட என் பிள்ளைய பார்த்துக்கோன்னு தான் கேட்டா. அவள் என்கிட்ட எதுவுமே கேட்டதே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாயிடுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே 2 பேரும் ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துட்ருக்க. வேறு ஏதாவது கேட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறீங்க. அதை அப்படியே டேக்கு சொல்கிறீங்க. என்னென்னா லாஸ்ட்டாக அவள் அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்கும்போது நீங்கள் அக்கா உனக்கு ஒன்றும் இல்லை இரு நான் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. அவளும் அப்படிம்பாலா. அப்படியே நீங்கள் போட்டு ஜூஸ் போட்டுட்டுருக்குறீங்க. ஆனால் பயங்கரமாக அழுக வருது. அப்படியே அழுதுட்டு கண்ணீர் அப்படியே துடைக்க முடியாமல், துடைச்சா நீங்கள் அழுகிறது அவளுக்கு தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் கூட துடைக்காமல் ஒரு மாதிரி கண்ணை இருக்க மூடி திறந்தோம் அப்படின்னா அந்த கண்ணீரெல்லாம் கொட்டிடும்ல, அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த ஜூஸை போட்டு இப்போ அவகிட்ட எடுத்துகிட்டு வரும்போது அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. இந்தா ஒரு வேளை உப்பு சர்க்கரை பத்தலைன்னா திட்டிடாத துப்பிடாத,
அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுக்கக்கா அப்படிம்பீங்க. அப்போ சாரா அப்படியே சிரிச்சிட்டே, இங்கே வா இங்கே உட்காரு அப்படிங்கிறா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காடுறீங்க. அழுகணும்னு தோணா அழுதுடு, அடக்காத அப்படிம்பாளா. நான் ஏன் அழ போகிறேன், எதுக்கு அழுகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ம் உனக்கு தெரியாதா எதுக்கு அழுகிறேன்னு? நீ என் கூடயே வளர்ந்த பொண்ணு, நீ உன்னை நான் பார்த்ததே இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாளா. அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லா இருக்க, நீ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க, நான் ஏன் அழுக போகிறேன்? சரி இந்தா இதை குடி அப்படின்னு சொல்ல. இல்லை எனக்கு அது வேண்டாம் அப்படின்பா. வேற என்ன வேணும் உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க, நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்லைல்ல வயன் அப்படிங்கிறா. ஆமாம், உனக்கு தான் என்கிட்ட இருக்கிற எந்த பொருளும் தேவைப்படாதே, கொடுத்தாலும் ஓவராக சீன் போடுவாவா நான். இப்போ என்ன வேணுமா என்ன? என்னோட அந்த ஃபேவரட் டால் மட்டும் கேட்டுறாத, அது எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு, ஓகேவா? அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், உனக்கும் தான். நாளைக்கு சிம்சிமே பெரிய பையன் ஆகிட்டு வந்து அதை கொடுன்னு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இப்போது அப்படியே தான் சாரா பார்த்தீங்கன்னா, உன்னோட பொம்மையெல்லாம் எனக்கு வேணாம், நான் போனதுக்கப்புறம் என் பிள்ளைய மட்டும் பார்த்துக்கிறியா அப்படின்னு கேட்குறா. என்ன பேசுகிற நீ, எதுக்கு இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகிற மாதிரி போக, அழுதுரு தப்பு இல்லை, ஆனால் என் பிள்ளைய மட்டும் பார்த்துக்கிறியா? ஸோ நீங்களும் இங்கே பாருக்கா, அவ்வளோதான் உனக்கு மரியாதை, வாடி போடின்னு கூப்பிட்ருவேன், ஏதோ என்னை விட வயசில் பெரியவன்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்துட்ருக்குறேன், நீ என்ன இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? இப்போ உனக்கு என்ன, நல்லா குத்துக்கல்ல மாதிரி நல்லா தானே இருக்க, நீ நல்லா ஹெல்த்தியாக இருக்க, அங்கே பாரு அதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் நல்லா ஓடிட்டு இருக்குது, டாக்டர் கூட சொல்லிட்டு போனாங்க இதெல்லாம் நிற்காது, ஸோ நின்னாதான் பிரச்சனைன்னு, நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, எப்போ வேணா நிற்குண்டி அப்படிங்கிறா. அப்படியெல்லாம் நிற்காது, நீ இப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அப்போ அவளும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே உங்களோட கையை பிடிச்சிட்டு, என் பிள்ளைய மட்டும் பார்த்துக்க அப்படிங்கிறா. பார்த்துக்கிறேன், அதுக்கே இத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கிற, நீயும் இருப்ப நானும் இருப்பேன், 2 பேரும் ஒன்றா பார்த்துக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே அவள் அப்படியே அந்த பல்ஸ் ரேட்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டாப் ஆகுது. அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்காம நிற்கவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி பீப் சவுண்ட் மாதிரி வரும் இல்லையா, அப்படி தான் வருது. நீங்கள் அப்படியே அதை மானிட்டர் பார்த்துட்டு கற்றுன்னு கத்துறீங்க, அம்மா அம்மான்னு சொல்லி கத்துறீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா மாமா மாமான்னு சொல்லி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கிறீங்க. உங்களோட அம்மாவும் டேவும் ஓடி வராங்க, உள்ளே ஓடி வரும்போது சாரா அந்த இடத்துல இறந்துருப்பா. இது அப்படியே பார்த்து எல்லாத்துக்கும் செம ஷாக்கு, அப்படியே நீங்கள் கத்தி கதறி அழுதுகிட்டு இருப்பீங்க. ஸோ இது அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வருது. இதை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ டேட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்பாவை என்னை நம்பாமல் சொன்னாலா என்ன அப்படின்னு கேட்குறாரு. உங்களை நம்பாமல் இல்லை, ஆனால் என் அக்காவுக்கு என் மேலே நம்பிக்கை அதிகம், தப்பாக எடுத்துக்காதீங்க, அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அவள் மூச்சுக்கு 300 தடவை உங்கள் பேர் தான் சொல்லுவாள், சாகிறப்ப கூட உங்கள் பேர் தான் சொன்னான், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிடுன்னு அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட சொல்ல, என்கிட்ட மன்னிப்பா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் உங்களோட பர்சனல் எனக்கு தெரியாது, ஆனால் அவர்கிட்ட என்னை மன்னிச்சிட மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னா, அதுதான் அவள் பேசின கடைசி வார்த்தை அப்படின்னு சொல்லிட்ட. டேக்கு ஒன்றும் புரியலை. சரி நீ தூங்குவேன், ஒன்றும் பழசெல்லாம் யோசிக்காத, பல வருஷம் ஆச்சு அதெல்லாம் முடிஞ்சு, நீ தூங்கு அப்படிங்கிறாரு. நீங்களும் தூங்குங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அமைதியாக படுத்து தூங்கிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு தான் தனியாக படுத்தா தான் தூக்கம் வரும். இங்கே வேறு இவர் கட்டில் படுத்துட்டுக்கு உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஐயோ எப்படி தான் இப்படியெல்லாம் தூங்குறது, ஏடா இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு பெட்டு சேர்த்து வாங்கி வைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி தனியாக புலம்பிகிட்ருக்க. அவர் பார்த்தீங்கன்னா தூங்கலை, முடிச்சுட்டு தான் படுத்துட்டு இருந்திருப்பாரு. அப்போ அப்படியே நீங்கள் இப்படி சொல்லவும், அதெல்லாம் வாங்க முடியாது, அம்மனிக்கு ரொம்ப அசௌகரியமாக இருந்துச்சுன்னா கீழே இறங்கி தாராளமாக படுத்து உருண்டலாம் போ அப்படிங்கிறாரு. நீங்கள் வெடுக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு, மாமா எப்படி இப்படி இருக்கீங்க, நான் நான் என்னை எப்படி வீட்டுக்கு வந்த மொதல் நாளே கீழே படுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் உனக்கு கீழே படுக்க சொல்ல, உனக்கு தான் எங்கள் படுக்க பிடிக்கலங்கிற, அது எப்படி நீ வீட்டுக்கு வந்த மொதல் நாளே நான் போய் கீழே படுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. 2 பேர்த்துக்கும் ஒரு மாதிரி எலியும் பூனை மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் முடியாது, என்றைக்குமே எனக்கு தனியாக தூங்கி தான் பழக்கம், அதனால் நீங்கள் கீழே போய் தான் ஆகணும், கீழே போய் படுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, நான் ஏன்டி கீழே போய் தூங்கணும், இது என்னோடய வீடு, என்னோடய கட்டில், நீ தான் இங்கே இருக்க, அதனால் நீ கீழே போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரா. நானா கீழே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, பிடிச்சி தள்ளியே விட்டுறாரு. லைக் விளையாட்டுக்கு தள்ளுவாங்களா அது மாதிரி பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. நீங்கள் கீழே போய் உட்காந்துக்கிட்டு, இருக்கு உனக்கு கண்டிப்பாக இதுக்கு நீ ஃபீல் பண்ணுவ அப்படிங்கிறீங்க.
ஏய் ஆகத்தை பார்த்துக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா இழுத்து போத்தி படுத்துக்கிறாரு. ஸோ அப்படின்னு படுத்துட்டு ஒரு மாதிரி உங்ககிட்ட சிரித்து பேசினாலுமே இழுத்து போத்ததுக்கு அப்புறமா அப்படியே அவருக்கு சாரோட ஞாபகமாக வந்துட்டுருக்குது. அவருக்கு அவ கூட வாழ்ந்த அந்த சின்ன சின்ன நினைவுகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்க மனசுக்குள்ளேயே என்னை மன்னிச்சுக்கோ, நான் ஒன்றும் ஆசைப்பட்டு உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கல, எதுக்காக இவங்க சடனாக எனக்கு இப்படி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு புரியலை. ஆனால் கண்டிப்பாக இது நம்ம பையனுக்கு நல்ல லைஃப்பை கொடுக்கும், என்னை மன்னிச்சுக்கோ, உன் தங்கச்சிக்கிட்ட நான் தப்பாக மட்டும் நடந்துக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் எனக்கு கேட்குது நீங்கள் பேசுறது அப்படின்னு சொல்லுவீங்களா, ஏய் வாய் மூடிட்டு படுடி அப்படிம்பாரு. நீங்களும் அதெல்லாம் முடியாது, ஏன்னா என்கிட்ட தப்பாக நடந்துக்க மாட்டேன்னு என் அக்கா கிட்ட சொல்கிறீங்களா, பார்க்குறேன் இப்போது இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு தப்பாக வேறு நடந்துக்க மாட்டாங்களா, இங்கே பாரு அக்கா, நீ எங்கே இருந்தாலும் நல்லா கேட்டுக்கோ, கேட்குதா, நான் பேசுறது கேட்குதா, உன் புருஷன் என்ன கீழே தள்ளி விட்டாரு, இதெல்லாம் நான் மன்னிக்கவே மாட்டேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரையுமே நான் மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ டேவும் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பெட்ஷீட்டை இழுத்து போற்றி படுத்துக்குவார். இப்போ அப்படியே தான் வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா டைம் அப்படியே ஒரு மணி ஆகுது. இப்போட்டே அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்க நீங்கள் ஒரு மாதிரி படுக்கவே முடியல, கீழே உங்களுக்கு கீழே படுத்து பழக்கம் இல்லை. ஸோ உங்கள் வீட்டில் எப்பவுமே கட்டில் சோஃபான்னு சொல்லிட்டு இப்படி தான் மேலே தான் படுப்பீங்களா, உட்காரது கூட கீழே உட்கார மாட்டீங்க அவ்வளோ சீக்கிரமா, அவ்வளோ ஒரு மாதிரியான மெலிஞ்சா உடம்பது. அப்போது நீங்கள் அப்படி கீழே படுக்க முடியாமல் ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருக்க அவர் அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்துட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு வந்து சரி பாவமாக தான் இருக்குது, வாயை திறந்தாதான் ஒரே பிரச்சனை, இது வாயை முடிக்கிட்டு இருந்தா பார்க்க நல்லா தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, இரு நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன், ஐயோ இவளை நான் அந்த மாதிரி நினச்சதே இல்லை, நினைக்கவும் கூடாது, அது தப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே உங்களை தூக்க வருவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா டபக்கட்டின்னு அவரை பிடிச்சி இழுத்து அதாவது உங்கள் மேலே போட்டுக்கிறீங்க. அவருக்கு செம்ம ஷாக்காக இருக்குது, ஹார்ட் பீட்டெல்லாம் அப்படியே இதையும் துடிச்சு வெளியே குதிச்சிடும் போல் அப்படி இருக்குது. நீங்கள் நல்லா ஏதோ பொம்மையை கட்டி பிடிச்சி தூங்குற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கா. அவர் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் தான் அவருக்கு கொஞ்சம், அதாவது எப்படி சொல்கிறது, இந்த கான்சியஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கான்சியஸே ரொம்ப நேரம் கழிச்சு தான் வருது. ஸோ கொஞ்சம் கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறமா அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் நல்லா குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே உங்களை தூக்கி கட்டில் மேலே படுக்க வச்சுருவார். ஸோ நீங்களும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா, அவரும் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படி நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. இப்போ அப்படியே மார்னிங் விடியுது. மணி பார்த்தீங்கன்னா ஒரு 6 இருக்கும். நீங்கள் மெதுவாக கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிக்கும்போது டே வந்துட்டு உங்களை பார்த்துட்ருப்பாரு. நீங்களும் அப்படியே அவரே பார்த்துட்ருக்க, அவரும் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்க. இதோட இந்த FF இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன் டியர். ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பயப்படாதீங்க டியர், ஏன்னா இந்த ஸ்டோரி என்னதான் ஒரு சிஸ்டரோட ஹஸ்பண்டை விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிற தீமா இருந்தாலும் கூட இதை நான் உங்களுக்கு ஹாப்பியாக கொண்டு போகிறேன், ஓகேவா? ஓகே டியர், இந்த FF இப்போதைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இதை ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, சரி ஓகே. மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமாகவே FF சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டோரி முடிஞ்சு டடா பேசுகிறாங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?